ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் +2 மாணவருடைய தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்வுத்துறை ஒரு அதிரடியான அப்டேட் கொடுத்துருக்கு. மிக முக்கியமாக இந்த விடைத்தாள் திருத்தும் போது மதிப்பெண்ணில் முரண்பாடு உள்ள அந்த தேர்வருடைய +2 ரிசல்ட்டையும் நிறுத்தி வைக்கவும் தேர்வுத்துறை முடிவு செய்திருக்கு. ஸோ டீட்டெயில்டு அப்டேட் பார்க்க போகிறோம். +2 மாணவர்களுக்கு வந்து விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதியோடு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ரிசல்ட் டேட்டு சார் மே 6 வருமா மே 8 வருமானு கன்ஃபியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. தேர்வுத்துறை அது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்துருச்சு. மே 8ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ +2 மாணவர்களே, யாரும் இந்த தேர்வு முடிவுகள் சம்மந்தமாக யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மே 8ஆம் தேதி தான் உங்களுக்கு +2 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட போகிறாங்க. ரெண்டாவது, இந்த விடைத்தாள் திருத்தும் போது பல கேம்பில் வந்து முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்கண்டா, சிபிஎஸ்சியில் ஆல்ரெடி +2 வேல்யூஷனில் வந்து இந்த மார்க்ஸ் என்ட்ரி பண்ணும்போது ஒரு புதிய சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ரேண்டமாக என்ன செய்கிறாங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணி ரேண்டமாக ஒரு 25லேருந்து 50 பேப்பரை செக் பண்ணுறாங்க. அதாவது கொஸ்டின் வைஸ் மார்க்கையும் பேஜ் வைஸ் மார்க்கையும் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது பல்வேறு குறைபாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எந்தெந்த மாணவர்களுடைய மதிப்பெண்ணில் வந்து முரண்பாடு இருக்கோ அந்த மாணவருடைய +2 ரிசல்ட்ஸையும் நிறுத்தி வைக்க தேர்வுத்துறை முடிவு செய்திருக்கு. ஸோ இவங்க செக் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த டிஜியுடைய சீல் இருக்கும். ஒவ்வொரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து கவர்மெண்ட்டுடைய சீல் இருக்கும். டிஜிஇ ஹச்எஸ்சின்னு இருக்கும். அந்த சீல் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயுமே சீஃபுடைய கையெழுத்து இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பல பக்கங்கள் வந்து கிழிக்கப்பட்டிருக்கான். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து எழுதாமையும் ப்ளைனாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முரண்பாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தேர்வுத்துறை என்ன பண்ணிங்கன்னா, கடந்த ஏப்ரல் 28 நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட மாணவர்கள், சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள், அதாவது யாரெல்லாம் ஹால் சூப்பர்வைசர் வந்தாங்களோ அவங்க இந்த பேப்பரை யாரும் வெளியே பண்ணால் இந்த 3 பேத்துக்குமே நோட்டீஸ் கொடுத்துட்டு கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி சென்னையில் இணை இயக்குனர் அவர்கள் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மாதிரியான மதிப்பெண்ணில் முரண்பாடு இருக்கோ அங்கே எல்லாம் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஃபுல்லாக ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி செக் பண்ணும்போது இந்த மதிப்பெண் முரண்பாடு உண்மை என கண்டறியப்பட்டால் அந்த மாணவருடைய +2 ரிசல்ட்ஸையும் நிறுத்தி வைக்க முடிவு செஞ்சுருக்காங்களாம். ஏற்கனவே கடந்த 2022 வந்து மதுரையில் வேல்யூஷன் கேம்பில் வந்து இந்த மாதிரி முறைகேடுகள் வந்து கண்டறியப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இந்த வேல்யூஷன் கேம்பில் வந்து மார்க் என்ட்ரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்ஸை வந்து நம்ம ரேண்டமாக பேப்பரை செக் பண்ணும்போது பேஜ் வைஸ் டோட்டலும் கொஸ்டின் வைஸ் டோட்டலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து சிபிஎஸ்சி இருக்க மாதிரி ரீடோட்டல் முறையை நாங்கள் வந்து ரத்து செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க. இது யார் த்ரெட்டன் ஆகும்னா, யாரெல்லாம் முரண்பாடு, யாரெல்லாம் வந்து தவறு பண்ணியிருக்காங்களோ அந்த மாணவிகள் மட்டும்தான் பயப்படணும். யாரும் பயப்படாதீங்க. இதனால் +2 ரிசல்ட்ஸ் வந்து மே 8ஆம் தேதி வெளியாகுமா, யாரும் டவுட் படாதீங்க அப்படின்ட்டு தேர்வுத்துறை சொல்லியிருக்கு. மே 8ஆம் தேதி +2 மாணவருடைய ரிசல்ட்ஸ் வெளியிடப்படும். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லா மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண் வரணும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை +2 மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.